யாழ் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தருக்கு நடந்த துயரம். யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை உயிரிழப்பு. இலங்கையில் இருந்து 34 பேரை நாடு கடத்த நடவடிக்கை. டேன் பிரியசாத் கொலை, அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்கள். இலங்கையில் உலங்கு வானூர்தி கோர விபத்து, 6 பேர் பரிதாபமாக பலி. கத்தோலிக்க மக்களின் புதிய தலைவர் தெரிவு. IPL போட்டித் தொடர் கால வரையறையின்றி ஒத்திவைப்பு. பதற்றத்தை தணிக்க சர்வதேச நாடுகளிடம் உதவி கோரும் பாகிஸ்தான். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் அனுராதபுரத்தில் நீரில் மூழ்கி பலியானதாக கூறப்படுகின்றது. சம்பவத்தில் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பாலேந்திரன் முகுந்தன் என்ற 29 வயதுடைய தமிழ் போலீஸ் உத்தியோகத்தரே உயிரிழந்துள்ளார். அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் நேற்று மாலை ஆற்றில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். தனது கடமை முடிந்து ஆற்றில் குளிக்க சென்ற சமயம் அவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது. நீர்வேலி தெற்கு நீர்வேலி பகுதியைச் சேர்ந்த விஜயகரன் கேனகா என்ற பிறந்து 7 நாட்கள் நிரம்பிய குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் இரட்டை குழந்தைகள் பிறந்த நிலையில் குழந்தைகள் இரண்டும் கண்ணாடி பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த குழந்தை நேற்றிரவு உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக குழந்தையின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு சீதுவ பகுதியில் ஒரு தங்குமிடத்தில் தங்கியிருந்தபோது 34 பங்களாதேஷ் பிரஜைகள் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். விசா காலாவதியான நிலையில் நாட்டில் தங்கியிருந்தவர்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இவர்களில் 19 தொடக்கம் 54 வயதிற்குட்பட்ட பங்களாதேஷ் ஆண்கள் என்று கூறப்படுகின்றது. குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட பங்களாதேஷ் பிரஜைகள் வெளிசரி குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறையின் தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களை விரைவில் பங்களாதேஷுக்கு நாடு கடத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். உலகளவில் 1.4 பில்லியன் கத்தோலிக்க மக்களின் புதிய தலைவராக அமெரிக்காவின் ரோபர்ட் பீரிவோஸ்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் தமது 88வது வயதில் கடந்த 21ஆம் தேதி நித்திய இளைப்பாறினார். இதனை அடுத்து புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்காக வத்திக்கானில் நேற்று முன்தினம் 250 கர்தினால்கள் குவிந்த நிலையில் 80 வயதிற்கு உட்பட்ட 133 கர்தினால்கள் மட்டுமே புதிய பாப்பரசரை தேர்வு செய்யும் தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றனர். இதற்காக சிஸ்டைன் சேப்பல் தேவாலயத்தில் கர்தினால்கள் 1 கோடி ரகசிய வாக்கெடுப்பில் ஈடுபட்டனர். நேற்று முன்தினம் மாலை நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்க முடியாததால் நேற்று காலை மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியது. எனினும் அதன் போதும் புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்படவில்லை என்பதை காட்டும் விதமாக புகைப்போக்கியிலிருந்து கரும்புகையை வெளியானது. எனினும் நேற்று மாலை புதிய பாப்பரசர் தெரிவு செய்யப்பட்டுள்ளதை அடையாளப்படுத்தும் விதமாக வத்திக்கானில் உள்ள புனித பீட்டர்ஸ் பெசிலிகாவின் புகைப்போக்கியிலிருந்து வெள்ளை புகை வெளியேறியுள்ளது. இதற்கமைய புதிய பாப்பரசராக ரோபர்ட் பீரிவோஸ்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் காரணமாக IPL போட்டித் தொடர் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்திய ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் போர் பதற்றம் காரணமாக IPL நடப்பு சீசனை கால வரையறையின்றி ஒத்திவைக்க முடிவு செய்துள்ளதாக PCCI மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மீண்டும் IPL தொடர் நடைபெறும் திகதி மற்றும் இடங்கள் தொடர்பான புதிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை அறிவித்துள்ளது. இதற்கிடையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றுவதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இந்தியாவுடனான எல்லைகள் நிகழும் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் சர்வதேச நாடுகள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு போர் சூழலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவ வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு சர்வதேச நாடுகளிடம் கோரிக்கையை முன்வைத்ததாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அமெரிக்கா, ஜப்பான், சீனா மற்றும் இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிடையே தலைவர்களுடன் பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பிரதமர் இந்தியாவுடன் பேசி தாக்குதலை நிறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அத்தோடு சர்வதேச நாடுகளுடைய தலைவர்கள் இந்த விவகாரத்தில் தலையிட்டு போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் செயலில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது. அதற்கு தகுந்த உதவிகளை சர்வதேச நாடுகள் செய்ய வேண்டும். இந்தியாவுடனான எல்லை பிரச்சினை விவகாரத்தில் ஒரு முடிவு ஏற்பட வேண்டும் என தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் முப்படைகள் கூட்டாக இணைந்து பாகிஸ்தான் மீது அதிரடி தாக்குதல் நடத்திய நிலையில் இரு நாடுகளும் பரஸ்பரம் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றதால் உலக நாடுகளில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டேன் பிரியசாத் கொலை தொடர்பாக நடைபெற்ற அடையாள அணிவகுப்பின் போது 2 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். குறித்த அடையாள அணிவகுப்பு இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போது கொலையை நேரில் பார்த்த 3 சாட்சிகள் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர்களை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து சந்தேக நபர்கள் சார்பில் மன்றில் முன்னிலையான வழக்கறிஞர் வழக்கு தவறான திசையில் செல்வதாக தெரிவித்துள்ளார். குறித்த சந்தேக நபர்களுக்கு டேன் பிரியசாத்தின் கொலைக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தலைமறைவாக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை அடையாள அணிவகுப்பில் முன்னிலையான சாட்சிகளில் இருவர் 2வது சந்தேக நபரின் உறவினர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சந்தேக நபருக்கு நன்கு தெரிந்த உறவினர்களை அடையாள அணிவகுப்பில் முன்னிலைப்படுத்துவது சட்டப்பூர்வமானது அல்ல என வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இன்று காலை உலங்கு வானூர்தி விபத்தில் சிக்கிய நிலையில் அதிலிருந்து மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 12 பேரில் 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆயுதம் தரித்த 2 விமானப்படை வீரர்கள் மற்றும் சிறப்பு படை வீரர்கள் உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கிங்குராங்கொட விமானப்படை தளத்திலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட பெல் 212 ரக உலங்கு வானூர்தி விபத்துக்குள்ளாகியுள்ளது. உலங்கு வானூர்தி மாதுர் ஓயா நீர்த்தகத்தில் விபத்துக்குள்ளானதாக விமானப்படை ஊடக பேச்சாளர் உறுதி செய்துள்ளார். விமானத்தில் இருந்து 2 விமானிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்ட நிலையில் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். 2 விமானிகள் உட்பட 12 பேர் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சுமார் 10 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.